ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது அழைப்பும் அபிஷேகமும் என்ற சேனுடைய 4ஆம் பாகம். தேவனோடு இருக்கிறவர் ஒரு ஊழியனுடைய தகுதி என்ன? அவரோடு கூட இருப்பவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது ஒரு கடைசியாக 3ஆவதாக உண்மை உள்ளவர்கள். இதை திருமறை சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள். நாடிலே தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை இல்லாமல் போன ஒரு 5 பேர். அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், ஆனால் உண்மை இல்லாதவர்கள். இன்றைக்கும் திருச்சபையில் அப்படி இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆனால் உண்மை இல்லாதவர்கள். முதலாவது கதாபாத்திரம் சவுல். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:17. அப்பொழுது சாமுவேல், நீருடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. Called by God, chosen by God, but not faithful. அதே அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. 24ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உடைய வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். கர்த்தருடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். அழைக்கப்பட்ட ஒருவன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன், ஆனால் உண்மை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, சற்று அலசி பாருங்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், உங்களை அழைத்தார், ஒரு மாபெரும் ஊழியத்தை தந்தார். ஆனால் அவருடைய வார்த்தை கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். தேவன் அழைக்கப்பட்ட ஒருவன், அபிஷேகத்தை பெற்ற ஒருவன், ஆனால் உண்மையில்லாத ஒருவன். 2வது மனிதன் ஏலி. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனால் தேவனுக்கு உண்மை இல்லாதவன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், கவனிங்கள், இஸ் நாட் லாயல், அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அறிந்திருந்தும் அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அறிந்தும் அவன் அடக்காமற் போன பாவம். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் அடக்கிறதே இல்லை. தலைக்கு மிஞ்சி போயிட்டாங்க, பிள்ளைகள் அடக்க முடியல. இது நவீன உலகம். பி லாயல். அன்பான பெற்றோர்களே, தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், தேவன் நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார். பி லாயல். ஊழியில் உண்மையாக இருங்க. நிறைய பேர் பார்க்குறேன், உண்மையுள்ள ஊழியர்கள் முக குறைவு. வாங்கின பணத்தை திருப்பி தர்றதில்லை, பொய் பேசுறது, உண்மை இல்லை. கர்த்தருக்கு உண்மையில்லாத ஒருவன் கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான். கர்த்தருக்கு உண்மையில்லாத ஒரு பெண் கர்த்தருக்கு கட்டின புருஷனுக்கு உண்மையாக இருக்க மாட்டான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நினைக்கிறேன். பி லாயல் டு த லார்ட். அவர் சொல்லுகிறார், தங்கள் குமாரர்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், நல்லாவே தெரியும் அவருடைய துன்மார்க்கம், அவருடைய காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, அறிந்திருந்தும் அவளை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். பி ஃபெய்த்ஃபுல் டு காட், பி லாயல். அந்த ஊழியர்களே, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. விசுவாசிகளே, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. இல்லை விட்டால் ஏலிக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். 3வது கதாபாத்திரம் யூதாஸ். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவோடு கூட இருந்தவன். ஆனால் ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்லுகிறது, அவன் தரித்திரரை குறித்து இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும். யோசித்து பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. அவன் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் திருடனாக இருந்தபடியினாலே.
பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறபடின்னு இப்படி சொன்னான். ஒரு வார்த்தை, அவன் திருடனாயிருந்தான். இவ்வளவு கேவலமான வார்த்தை. யாருக்கு இந்த 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 டைட்டில்? அழைக்கப்பட்டவனுக்கு, அனுப்பப்பட்டவனுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு. இன்னொரு வார்த்தை, சிம்சோன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனால் உண்மை இல்லாதவன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல்பாவை கூட பிடுங்கி கொண்டு போனான். தேவன் கிருபை கொடுத்தார். அடுத்து 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். அவன் பலட்சியமாகி, என் பலம் என்னை விட்டு போயிற்று, நான் பலட்சியமாகி மற்றெல்லா மனுஷரைப் போலும் ஆவேன். 17 20ஆம் வசனம். 20ஆம் வசனம். சிம்சோனே, பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்றான். நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினது அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு போவேன். நிலைமை என்ன? கண்களை பிடுங்கப்பட்டது, காசா கொண்டு போகப்பட்டான், வெண்கல விலங்கு, சிறைச்சாலை மாவரித்து கொண்டிருந்தான். If you are not loyal to God, வாழ்க்கை மோசம். அழைக்கப்பட்டவன் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ஆனால் உண்மை இல்லை. நிலைமை என்ன? கண்கள் பிடுங்கப்பட்டு, தரிசனங்கள் போயிற்று, பலன் போயிற்று, சத்துவம் போயிற்று, வல்லமை போயிற்று, ஊழியம் போயிற்று. அடுத்து இன்னொரு பெண், வஸ்தி. இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் தன் புருஷனுக்கு அழைக்கப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள், ஆனால் தன் புருஷனுக்கு கீழ்ப்படியாதவள். ராஜா அழைத்த போது வர முடியாது. உண்மை இல்லை. அவனுடைய விளைவு என்ன? தூக்கி எறியப்பட்டாள். அவள் ஸ்தானத்தில் ஒரு அனாதை பெண் அந்த ஸ்தானத்தில் வந்தாள். தாய் தகப்பன் இல்லாத எஸ்தர். திரும்ப சொல்லுகிறேன், பி லாயல் டு காட். அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சவுல் உண்மை இல்லை, ஏலி உண்மை இல்லை, ஆசாரியன்தான் உண்மை இல்லை, யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தவன் உண்மை இல்லை, சிம்சோன் தாயின் கருவில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பட் இஸ் நாட் லாயல். வஸ்தி, அவள் தேவன்தான் அவள் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். என்னாடு ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு அவள் உண்மையா இல்லை. வஸ்தி உண்மையா இல்லை. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-12 வரை உண்மையா இல்லை. வெளிப்படுத்தல் 3:11 சொல்கிறது, உண்மை உள்ளவர்கள் தான் நித்திய ராஜ்யத்திலே இயேசுவோடு கூட ஆளுகை செய்வார்கள். வெளிப்படுத்தல் 3:11, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அந்த உண்மையை. வஸ்தி தன்னுடைய கிரீடத்தை இழந்து போனால், தன் மேன்மை இழந்து போனால், தன் வல்லம் இழந்து போனால், வாசித்து பாருங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வரை. She lost her position, she lost her crown. தூக்கி எறியப்பட்டால். இன்றைக்கு உண்மையாக இருப்பதற்கு தேவை என்ன என்பதை ஒரு 3 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். வசனங்களை சொல்ல நேரமில்லை, நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், நீங்கள் பாருங்கள், திரையிலும் போடுவார்கள். சிறிய காரியங்களில் உண்மையாக இருங்கள். சின்ன சின்ன காரியங்கள் தான், அது அற்பமானது. உண்மையாக இருங்க. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறிய காரியங்களில் உண்மையாக இருங்க, பெரிய காரியங்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியை வைப்பார். கொஞ்சம்தான், கொஞ்சம் காணிக்க உண்மையாக இருங்க, கொஞ்சம் சம்பளம் உண்மையாக இருங்க, கொஞ்சம் வாழ்க்கை பி லாயல் இன் லிட்டில் திங்ஸ். கொஞ்ச காலத்தில் உண்மையாக இருங்க. சொல்ல குறிப்பு என்னவென்றால், பி ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில் திங்ஸ். சகரியா 4:10, 2 ராஜாக்கள் 5:9, 2 ராஜாக்கள் 13-14, 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குறித்து கொள்ளுங்கள். இவை எல்லாமே தேவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருங்கள், பி ஃபெய்த்ஃபுல் லிட்டில் திங்ஸ். அதாவது தேவன் சொல்கிறார்,
அதிலும் உன்னை பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். 1 சாமுவேல் 17:33. உங்களை பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். சிறிய காரியங்களில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களிலே உங்களை பயன்படுத்துவார். 1 சாமுவேல் 17:33. உலகம் சொல்லலாம் முடியாது, ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். 2வது காரியம், be faithful in your responsibilities. தேவன் தந்த பொறுப்பில் உண்மையாக இருங்கள். சில பொறுப்பு கொடுக்குறோம், ஆனால் அந்த பொறுப்பில் அவங்க உண்மையாக இல்லை. நீங்கள் அநேக ஊழியத்தில் கூட இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பிலே உண்மையாக இருங்கள். அதே வசனம் லூக்கா 16:11 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 11. அதாவது அநீதியான உலகப் பொருட்களில் உண்மையாக இல்லைன்னா, அன்பார்களே, உங்களை நம்பி எப்படி நீதியான பொருளை கற்றுத் தருவார்? அநீதியான பொருள் கூட வருவதில்லை. இந்த பொருளில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா, பணத்தில் உண்மையாக இல்லை, கணவனுக்கு உண்மையாக இல்லை, உங்கள் மனைவிக்கு உண்மையாக இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருங்கள். பி ரெஸ்பான்சிபிள். இந்த சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது உங்களிடத்தில் யார் ஒப்புவிப்பார்கள்? கவனிகள், ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு சின்ன ஊழியமாக இருக்கலாம், சபையில் ஒருவேளை சபையை சுத்தம் பண்ண ஊழியமாக இருக்கலாம், பெருக்கிற ஊழியமாக இருக்கலாம். என்னோடய ஆலயத்தில் சபையை பெருக்கின எல்லாருமே இன்றைக்கி ஊழியக்காரியாக இருக்கிறாங்க, எல்லாருமே போதகர் மனைவியாக இருக்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க, பல உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், வசதியோடு வாழ்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆலயத்தை பெருக்கினவர்கள் இன்றைக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க. அது உண்மை. ஏனென்றால் பி ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில் திங்ஸ். 2வது, பி ஃபெய்த்ஃபுல் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருங்கள். 1 கொரிந்தியர் 15:46 இதெல்லாம் தான் சொல்லுது. உணரையாக்கள் 19:21 கவனிங்கள். 1 தீமோத்தேயு 3:4, 2 ராஜாக்கள் 2:9. இந்த அதிகாரம் வாசித்து பாருங்கள். இதெல்லாமே நேரம் இல்லாதனாலே. Be loyal to the responsibility that the Lord has given. அவர் தந்த பொறுப்பில் உண்மையாக இருங்க. அலுவலகத்தில் இருக்கிறீங்களா? பி லாயல். உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்து, சின்ன பொறுப்பாக இருக்கலாம், உண்மையாக இருங்க. கர்த்தர் உயர்த்துவார். மக்கள் உயர்த்துகிறாங்களோ இல்லையோ, போதர் உயர்த்துகிறாரோ இல்லையோ, பரலோகங்களை உயர்த்தும். 1வது, பி ஃபெய்த்ஃபுல் இன் த பொசஷன். அதாவது அடுத்தவர்கள் கொடுத்த பொருளில் கூட உண்மையாக இருங்க. இதெல்லாம் தேவன் தந்தாரோ. அதே லூக்கா 16:12. திரும்பமாக அந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 16:12. வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையில் உள்ளாராவிட்டால், ஒருத்தர் நம்பி ஒரு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரகசியம், பி ஃபெய்த்ஃபுல். உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு நம்பிக்கைக்குள்ள வச்சிருக்கிறார், பி ஃபெய்த்ஃபுல். பழி வாங்காதீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பழி வாங்கும் எண்ணம். உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்கிறார், உங்களை நம்பி ஒரு உண்மையை சொல்கிறார், உங்களை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்கிறார், உங்களை நம்பி எல்லா உங்களோட தன் காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பம், அவருடைய ஊழியம், ஷேர் எவ்ரிதிங். பி லாயல். அப்படி கேளுங்க. அதாவது வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? வேறொருடைய காரியம். பி ஃபெய்த்ஃபுல் இன் சம் அதர்ஸ் பொசஷன். அடுத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் உண்மையாக இருங்க. துட்டி தெரியாதீங்க. சமயம் அவரை பழி வாங்காதீங்க. அது எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆதியாகமம் 39:2-9, ஆதியாகமம் 24:12, பிலிப்பியர் 2:19. இதைத்தான் வேதம் யோசேப்பை குறித்து பேசுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தங்கியிருந்தான். 9 அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆனால் என் தேவனுக்கு முன்பாக இந்த பொல்லாப்பை செய்வது எப்படி, விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. was loyal to God. அவருடைய நிலைகள் என்ன வாசிக்கிறோம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 கர்த்தர் அவனை உயர்த்தினார். 41 39 39 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பார்வோன் அவனை உயர்த்தினார். அவன் சொல்லுகிறான் 40 நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள்
எல்லாரும் அடங்கி இருப்பார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன். பாருங்க, எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னனிட்டு பணிகள் என்று அவன் முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அவன் அதிகாரியாக்கினான். எத்தனை பெரிய பாக்கியம்! பி லாயல். அடுத்தவள் கொடுத்த பொறுப்பு உண்மையாக அதே போல் ஆபிரகாம் உண்மையாக இருந்தார். எனவேதான் ஆதியாகமத்து புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் எலியா சொல்கிற வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் எஜமானை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வசீமானா இருக்கிறார். ஆதியாகமத்து புஸ்தகம் 24:12 என் எஜமானை தேவன் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். 24:12 அந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முழுக்க நீ வாசித்து பார்ப்பீரானால் அவனை கர்த்தர் செல்வசீமானாய் மாற்றினார். எனவே இந்த நாளிலே நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது முதலாவது சொல்ல விரும்புகிறேன், பி ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில் திங்ஸ். சின்ன காரியங்களை உண்மையாக இருங்க. பி ஃபெய்த்ஃபுல் இன் த நேச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையாக இருங்க. பி ஃபெய்த்ஃபுல் இன் சம்படிஸ் பொசிஷன். யாரோ உங்களுக்கு நம்பி கொடுத்துருக்குறாங்க ஒரு பொருள், அதில் உண்மையாக இருங்க. நம்பி தந்த ஊழியத்தில் உண்மையாக இருங்க. எனக்கு பிரச்சனை தெரியுமா? போராட்டம். நம்பி ஒரு பொருள் ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க, திருப்பித்தாங்க. உங்களை நம்பி ஒருத்தர் உதவி செஞ்சாங்க, உதவிக்கு உண்மையாக இருங்க. பட்டிமன்றம் வாதங்கள் வேண்டாம். கோர்ட்டில் பார்க்குறேன், பார்த்துக்கலாம். இன்றைக்கி உண்மை இல்லாத உலகம். குடும்பங்களில் உண்மை இல்லை, ஊழியங்களில் உண்மை இல்லை, திருச்சபையில் உண்மை இல்லை, இயக்கங்களுக்கு உண்மை இல்லை. துணை பேர் பார்த்துருக்குறோம். ஒருத்தர் ஊழியத்தை வைக்கிறோம், அவருடைய பல குற்றச்சாட்டு, ஆனால் அவர் அதை ஒத்துக்கொள்றதில்லை. உன்னை எங்கே பார்க்கணும், நான் பார்க்குறேன்றார். யோசித்து பாருங்கள். பி லாயல். நாளில் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையாக இருந்த ஒரு 5 கதாபாத்திரங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோசே அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளவர். 40 ஆண்டுகள் அவருடைய 3 காரியங்கள். எகிப்தில் உண்மையாக இருந்தார், வனாந்திரத்தில் உண்மையாக இருந்தார், இஸ்ரவேல் ஜனத்தில் உண்மையாக இருந்தார். திரும்ப சொல்லுகிறேன், எகிப்தில் உண்மையாக இருந்தார். வசன ஆதாரம் அப்போஸ்தலர் 7:22. வனாந்திரத்தில் உண்மையாக இருந்தார். அப்போஸ்தலர் 7:30. இரண்டாவது, ஜனங்கள் வழிநடத்தும் போது உண்மையாக இருந்தார். உபாகமம் 34:7. எபிரேயர் 3:5. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எத்தனை பெரிய வார்த்தை! கவனிங்க. அது மட்டுமல்ல, அந்த உண்மைக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய சாந்தம். அவன் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். என்னாகமம் 12:3. அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், உண்மை உள்ளவன். 2வது மனிதன் யோசேப்பு. அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், உண்மை உள்ளவன். குமாரன் அழைக்கப்பட்டான், தன் வீட்டில் உண்மையாக இருந்தான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2வது, அடிமை சிறைச்சாலையில் இருந்தான், உண்மையாக இருந்தான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Even as a slave, the prison is faithful. அடுத்தபடி அவன் became a ruler, அதிகாரியாய் மாறினான், உண்மையாக இருந்தான். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 50ஆம் வசனம். 3 நிலைகளில் வீட்டில் உண்மையாக இருந்தான், சிறைச்சாலையில் உண்மையாக இருந்தான், அரண்மனை அவனுடைய அரசாட்சியில் உண்மையாக இருந்தான். 3வது குறிப்பு. காரணம் என்னவென்றால், அதுக்கு என்ன காரணம்னா, அடுத்தவர்களை மன்னிக்கிற ஒரு ஆவி. அது இருந்தால் உண்மை இருக்கும். முதலாவது, தாழ்மை இருந்தால் உண்மை இருக்கும், தாழ்மைலாம் உண்மை இருக்காது. பொறுமை இருந்தால் உண்மை இருக்கும். 2வது, மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் உண்மை இருக்கும். 3வது மனிதன் யாக்கோபு. அவரை குறித்து நிறைய சொல்லலாம். அவன் எத்தனை ஏமாற்றுக்காரன் இல்லை, அவனை ஏமாற்றுகிறான் தான், ஆனால் தேவன் அழைக்கப்பட்டவன். ஆதியாகமம் 25:22. இஸ் கால்ட் பை காட். ஏமாற்றுகிறவன் தான், ஆனால் தேவன் அழைக்கப்பட்டவன். கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் சொல்கிறார், இஸ் அ பிரின்ஸ் வித் காட். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான், தெரிந்து கொள்ளப்பட்டவன். 3வது, உண்மை உள்ளவன். தேவன் 33:5 அவன் உண்மை உள்ளவன். கவனிங்க, பாடுகள் மத்தியிலும் உண்மையாக இருந்தான்.
பாடுகள் தான், போராட்டங்கள் தான், உண்மையாக இருந்தான். 4வது மனிதன் தாவீது. அதாவது வீட்டில் உண்மையாக இருந்தான், அரண்மனையில் உண்மையாக இருந்தான், யூதாவில் உண்மையாக இருந்தான், எருசலேமில் உண்மையாக இருந்தான். வீட்டில் 1 சாமுவேல் 16:1 he called as a king, அதில் உண்மையாக இருந்தான். chosen as a king of Judah, யூதா தேசத்துக்கு கர்த்தர் ராஜாவாக்கினார், உண்மையாக இருந்தார். 2 சாமுவேல் 2:4. அடுத்து அன்பானவர்களே, தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையாக முழு இஸ்ரவேலுக்கு அதிபதியை கர்த்தர் மாற்றினார். 2 சாமுவேல் 5:15. தேவனுடைய இதயத்துக்கு உண்மையாக இருந்தார். அப்போஸ்தலர் 13:22. கவனிங்கள், உண்மையாக இருந்த ஒரு தேவ மனிதன். எனவே தேவன் சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். 4வது ஒரு பெண் எஸ்தர். கவனிகள், மொர்தெகாய் வீட்டிலே உண்மையாக இருந்தாள். அவள் வளர்ப்பு பெண் தான், ஆனால் மொர்தெகாய் வீட்டிலே உண்மையாக இருந்தாள். எஸ்தர் 2:5. 2வது, அவள் அழைக்கப்பட்ட போது, ராஜா அழைத்த போது உண்மையாக இருந்தாள். தன் ஆயத்த மணி நேரங்களில் உண்மையாக இருந்தாள். கொஞ்சம் பேர் ஆரம்பம் நல்லதாக இருக்கிறாங்க, ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உண்மை போயிடுது. தன் ஆயத்தத்து நாட்களிலும் உண்மையாக இருந்தாள். எஸ்தர் 2:12 17 வசனங்கள் வரை. 2வது, அவள் அதிகாரத்தில் அமர்ந்தாள், அன்னைக்கு உண்மையாக இருந்தாள். ஷி இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது என்னவென்றால், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனாலே மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தால் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமே, யாருக்கு தெரியும். தன் வாழ்க்கையில அரண்மனைக்கு வந்த பிறகும் உண்மையாக இருந்தாள். அவள் வாழ்க்கை முழுக்க முழுக்க 5ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வாசித்து பாருங்க. அவள் வாழ்க்கை முழுக்க உண்மையாக இருந்தாள். நான் சொல்ல வந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, அழைக்கப்பட்டவள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள மிக சிலர். மத்திய 25:21 நித்தியத்தில் போகும்போது சொல்லுவார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். திரும்ப சொல்லுகிறேன், வெளிப்படுத்தல் 17:14. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இவர்கள்தான் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். நீங்களும் நானும் ஆளுகை செய்ய அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இந்த செய்தி கேட்கிற நானும் நாங்களும் அநேக அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், உண்மை இல்லை. கடைசி வரைக்கும் என் ஜீவன் அல்ல எங்கிலும் உண்மை என்று எழுதும், என் ஜீவன் அல்ல எங்கிலும் பரிசுத்தமான எழுதும். கடைசி நாட்களிலே உண்மை உத்தமான ஊழியக்காரனை என்று உம்மால் அழைக்கப்பட அவருடைய கிருபை எங்களுக்கு தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு ஊழியர்களும், விசுவாச பிள்ளைகளும், ஆண்டவரே, நீர் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருக்க, நீர் கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்க, குடும்பத்தில் உண்மையாக இருக்க, திருச்சபைக்கு உண்மையாக இருக்க, ஊழியனுக்கு உண்மையாக இருக்க, தேவனுக்கு உண்மையாக இருக்க, எல்லாருக்கும் உண்மையாக இருக்க உதவி செய்யும். அந்த உண்மை எங்களுக்கு, திவ்ய உண்மை எங்களுக்கு தாரும். உலகத்திலேயும் உங்களிடத்தில் திவ்ய உண்மை நடந்தோம் என்று பவுல் சொல்கிறாரே, அந்த திவ்ய உண்மை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மை ஊழியனை ஊரே போற்றும். யோசேப்பை போற்றிற்று, தாவீதை போற்றிற்று, எஸ்தரை போற்றிற்று, உங்களையும் போற்றும். இங்கே மதிப்பு இருக்காமல் இருக்கலாம், நாங்கள் மதிப்பு உண்டு. ஸோ உண்மைக்கு ஒரு கிரயம் செலுத்துங்கள், அதற்குரிய பலனை நீங்கள் பெறுவீர்கள், சந்ததி பெறும். பரலோகத்தில் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள், அவரோடு கூட. God bless you. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.